ஏன்னா என்னமோ ஜிவி பிரகாஷ் படத்தில் வர நைனாச்சார் மாதிரி இவ்வளோ பில்டப் கொடுத்து வச்சிருக்கிற அந்த டம்பிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். இந்த மாதிரி 2 டம்பிள்ஸும் ஒரு சேர் இருந்தாலே ஷோல்ட்ரு, ட்ரைசப்பு, பைசப்பு, பேக்கு, க்ளூட்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ஸு, காப்ஸு எல்லாமே நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம். இந்த ப்ராமிஸில் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஸ்கெட்யூல் போடுறேன். முன்னாடி உட்காந்து சாஞ்சிட்டு பைசப் கர்ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்களுக்கு பைசப்ஸில் யூ கேன் ஈஸிலி டூ குட் ரெப். ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஹேமர் கர்ல்ஸ் எல்போவோட மூவ்மெண்ட் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நான் வச்சு இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன் சரி. இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு சாஞ்சி அப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட தலையில் இது இடிக்காது. இட் வில் பி குட். அண்ட் முக்கியமாக எல்போ வந்து விரிக்காதீங்க. எல்போ முன்னாடி வச்சு உங்கள் மூமெண்ட்டை இப்படி வைக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ட்ரைசெப் கிக் பேக் தான் செய்ய போகிறோம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி பண்ணும்போது புவி கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக உங்கள் கை வேலை செய்தா பைசெப் தானே வேலை செய்யுது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக. இங்கே நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஐசோமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இங்கே இதுதான் ஒரிஜினல் ட்ரைசெப் கிக் பேக். இந்த வேரியேஷன் ஆஃப் ட்ரைசெப் கிக் பேக்கப் செய்யும்போது நீங்கள் வந்து வெயிட்டை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஒரு மசிலில் மட்டும்தான். இது வந்து ட்ரைசெப்லேயே இருக்கிறதுலே சின்ன ஹெட்டு. ஸோ வந்து நீங்கள் பெரிய வெயிட் வச்சு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே கொஞ்சம் சின்ன வெயிட்டில் வச்சு ஆரம்பித்து ஃபீலிங் கம்ஃபர்டபுள் 12-15 ரெப்பு கூட குட் கண்ட்ரோலோட ஈஸியாக நல்லா செய்ய முடியும்னா அடுத்த வெயிட்டுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். கொஞ்சம் அளவுக்கு சைடில் திருப்ப ட்ரை பண்ணுங்கள். இப்படி வச்சு செய்யாதீங்க. ப்ளஸ் இல்லை நீங்கள் இறங்கும் போது இவ்வளோ வரைக்கும் இறங்கினா போதும். நிறைய பேருக்கு ஃபுல்லாக இறங்குவாங்க. அன்வான்ட் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் 90 டிகிரி அப்ராக்சிமேட் 90 டிகிரிஸில் செஞ்சாலே போதும். தட்ஸ் இட். உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ட்ரை வித் 2 different chairs. இன்னொன்று பைக் புஷ்அப்ஸ். சேரை வச்சு பைக் புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் தரையில் ஃபஸ்ட்டு ஒழுங்காக பைக் புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சு அப்புறமா நீங்கள் சேரை வச்சு செய்யுங்க. தரையில் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். That's it. Basically reverse kite fly. That's it. இதில் ஏன்டா உன் கையை தொங்கோட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா you will get an extra stretch. நம்ம ஊரில் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அதே மூமெண்ட். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். நம்ம ராக்கோ அந்த சூப்பர்மேன் ஹோல்டு வந்து செய்வார். அது ரொம்ப நல்ல ஐசோலேஷன் ஒர்க் அவுட். பேக்கு ரொம்ப நல்லாவே ஆக்டிவேட் பண்ணோம். பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும், அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னா அடுத்து நான் பண்ண போகிறது இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக உங்கள் திமிர அடிக்கிறோம். உங்கள் அப்பர் பேக் எவ்வளோ வீக்காக இருக்குன்றது இந்த எக்ஸசைஸ் காமிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓ மை காட்.
கொஞ்சம் ரிஸ்கி. எதுக்காக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுட்டு செய்கிறது நல்லது. இங்கே நான் கொடுக்குற நிறைய ஒர்க் அவுட்ஸ் ஒரு சிலது நீங்கள் தனியாகவே செஞ்சிடலாம். பட் ஒரு சிலது வி நீட் ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ண இந்த பெஞ்ச் ப்ரெஸ் நல்ல பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக செய்ய முடியும். உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ் இல்லைன்னா தவறி விழுந்தீங்கன்னா, அதுவும் டம்பலோடு விழுந்தீங்கன்னா சம்மடி விழும். ஒருத்தர் எதுக்கும் ஸ்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க. இப்படி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, புஷ்அப்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, சேரில் அப்படியே கம்ப்ளீட்டாக உட்காந்துட்டு எந்திரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டார்டர்ஸ் அதை செஞ்சுக்கோங்க. இந்த அடுத்த ஒர்க் அவுட்டில் நல்ல வேலை சேர் இருந்தது அப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஒர்க் அவுட் செய்யுங்க. மடக்கிக்கோங்க. ஒரு கால் இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு just halfway through. Yeah. லஞ்சஸே தான் பண்ண போகிறோம். பட் லஞ்சஸில் 2 காலுமே தரையில் இருக்கும். ஆனால் இதில் ஒரு கால் சேர் மேலே இருக்கும்போது ஒரு கால் தரையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி சாயறீங்கன்றதை பொறுத்து உங்கள் குவாட்ஸு இல்லைனா க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் இது 2 ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சேர் அந்த மாரி செவுறு பக்கத்தில் வச்சு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் புஷ் பண்ணுற ஃபோர்ஸில் சேரும் பின்னாடி போகும், மொத்தமாக பேலன்ஸ் பண்ணும். யூ நீட் அ வெரி ஸ்டபர்ன் ஸ்டடி சர்ஃபேஸ் டு டூ திஸ். பைசெப் ஒர்க் அவுட் எல்லாமே ஒரு கர்லோ இந்த மாதிரி காஃபி எல்லாமே எக்கிறது தான். நம்ம சேரை சப்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பெட்டர் ஆக்டிவேஷனுக்காக நம்ம கால் முன்பகுதியில் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்க பொருள் வச்சு செஞ்சிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ப்ராமிஸ் பண்ண மாதிரி எண்டு வரைக்கும் இருந்ததுனால நான் ஒரு பிளான் கொடுக்குறேன். இப்போ என்னோடய பிளான் மோஸ்ட்லி புஷ் புல் லெக்ஸில் தான் இருக்கும். ஸோ உங்களால் புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சால் எப்போயுமே ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட்லேருந்து ஆரம்பிங்க. ஸ்ட்ரென்த்துக்கு அதுதான் பெட்டர்.